நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமா? எல்லாரும் இணைந்து. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். மறுபடியும் எல்லாரும் வாசிப்போம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ரொம்ப அற்புதமாய் ஆண்டவர் இங்க சொல்ற வார்த்தை கர்த்தரின் ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதம் வெறும் ஐஸ்வர்யத்தை மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் ஒரு மனுஷனுக்கு கொடுப்பது கர்த்தரின் ஆசீர்வாதம். இன்றைக்கு எப்படி நம்முடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திப்பார்னா, தம்முடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக தான் நம்மளை ஆசீர்வதித்து, அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாய் தேவன் எப்படி நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறார் என்பது தான் நாம் இன்றைக்கு கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதமான சத்தியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் மிகப்பெரிய தேவையாக இருப்பது என்ன? பல தேவைகள் இருக்கலாம். அதில் ஒரு தேவை ஏன்னா இந்த பொருளாதார தேவைன்றது எல்லாருக்குமே இருக்குது. எந்த வீட்டுக்கு போனாலும் இந்த பொருளாதார தேவை இருக்கும். எந்த தனிப்பட்ட நபரை விசாரித்தாலும் கேட்டாலும் இவர்களுக்கு இந்த பொருளாதார தேவைன்றது இட் ஹஸ் பிகம் அ காமன் ப்ராப்ளம் இன் எவ்ரி ஹியூமன் லைஃப். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இது ரொம்ப அவசியமான ஒரு தேவையாய் மாறிவிடுகிறது. இந்த தேவைகளை ஆண்டவர் எப்படி சந்திக்கிறாரு? இதை சந்திப்பதற்கு தேவன் எவ்விதமான முறைமைகளை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவன் ஒரு வழிமுறைகளை கர்த்தர் வச்சிருக்கார். ஆசீர்வாதம் வர்றதுக்கும் கர்த்தர் ஒரு வழிமுறையை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை அறிந்து கொண்டிருக்கிறீங்க? சும்மா வந்துடாது ஆசீர்வாதம். கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கொடுப்பதுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார். அந்த வழியை நம்ம அறிந்து அந்த வழிகளில் நடக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தின் மேலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மேல், நம்முடைய பிரயாசங்களின் மேலே தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளை எடுக்கிறத நாம் அனுபவிக்கிறோம் பாருங்க. அப்போ அதுபோல் இந்த தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பதுக்கு, இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதுக்கு தேவன் ஒரு பொருளாதார பிரமாணம்னு ஒன்று இருக்குது. ஃபினான்ஷியல் லான்னு ஒன்று இருக்குது பைபிளில். அந்த ஃபினான்ஷியல் லான்னு ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தரை என் ஆதாரமாய் நான் வைக்க வேண்டியது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு அற்புதமான வழிமுறை. தேவனை ஆதாரமாய் வைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டாகும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. பாருங்க, ரெண்டு காரியத்துக்கு வித்தியாசத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். ஒன்று, கர்த்தரை என் ஆதாரமாய் வைப்பது அது ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். ஆதாரத்துக்கும் சோர்ஸுக்கும் மீன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு குடும்பத்தில் என்ன, கணவன் மனைவிக்கு வேண்டியதை கொடுக்கிறார், குடும்ப பிள்ளைகளுக்கு வேண்டியதை கொடுக்குறாரு. ஒரு தகப்பனா குடும்பத்துக்கு வேண்டியதை ப்ரொவைட் பண்ணுறாரு. இப்போ ப்ரொவைட் பண்ணுறவர் அவர் சோர்ஸ் ஆகிட முடியாது. அவருடைய பொறுப்பு அது. குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய பொறுப்பை கர்த்தர் வச்சிருக்கிறது நிமித்தமாக அவர் மூலமாய் ஆண்டவர் செய்ய. அது போல் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பின் மூலமாய் சில காரியங்களை செய்ய. அதெல்லாம் மீன்ஸ், அதெல்லாம் ரிசோர்ஸ். ஆனால் வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதுக்கு கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் ஆதாரமாய் இருக்கிறார் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் நம்பும்போது தான் நாம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க நாம் அதிக வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நம்புகிறவர்களாக இருப்போம். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம். அப்படின்னா கர்த்தரை என் ஆதாரமாய் வைக்கிற ஒரு மனுஷனுக்கு, இஃப் காட் இஸ் மை சோர்ஸ், கர்த்தரை என் வாழ்க்கையின் ஆதாரமாக வச்சுட்டேன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், அறிவை கொடுக்கும், பலனை கொடுக்கும், உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா திறமைகளையும் ஆற்றல்களையும் சரியான நேரத்தில் சரியான இடத்துல உபயோகப்படுத்தக்கூடிய அந்த ஆசீர்வாதம் வேலை செய்யும் போது அதில் என்ன வராதுன்னா வேதனையை நாம் அனுபவிக்க கர்த்தர் இடம் கொடுக்கறது இல்லை. ஆனால் நிறைய நேரம் பாருங்கள், கிறிஸ்தவ மக்கள் இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது கர்த்தரை என் ஆதாரமாய் நான் வைக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இல்லாமல் போகிறதுனால நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிறாங்க என்னென்னா, ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா அதுவே நம்மளை பல விதங்களில் கெடுதியான தவறான வழியில் கொண்டு போய்விடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வேதத்திலிருந்து சில சான்றிதழை உங்களுக்கு காண்பித்து எப்படி தேவனுடைய மனுஷர்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து
தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற அவர்கள் கர்த்தருடைய வழியை விட்டு போகாமல் கர்த்தரையே தங்கள் ஆதாரமாய் வைத்ததினால கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் அவர்கள் வேதனையை அனுபவிக்க தேவன் இடம் கொடுக்காமல் கர்த்தரின் ஆசீர்வாதம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு ஆதாரமாக இருந்ததை நம்ம வேதத்தில் கவனிக்கணும். அதனால் நான் சொல்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவரை ஆதாரமாக வச்சிருக்கிறேன்னா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு கர்த்தரின் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கொண்டு வரும். எல்லாவற்றையும் கொண்டு வரும்போது அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த மனுஷனை எந்த கெடுதியான தவறான தேவனை விட்டு தேவன் கொடுக்கும் நன்மைகளை விட்டு விலகி போகவோ தேவனுடைய வழிகளை விட்டு விலகி போகவோ அவனை ஒருபோதும் திசை திருப்ப முடியாது. ஏன்னா அவன் தன் ஆசீர்வாதத்துக்கு கர்த்தரை ஆதாரமாய் வைத்திருக்கிறான். எத்தனை பேர் நீங்கள் சொல்ல விரும்புங்க, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் கர்த்தரை ஆதாரமாய் வைக்கிறேன். அப்படி ஆதாரமாய் வைக்கும்போது எல்லா காரியத்திலும் ஆண்டவர் நம்மளை சந்தித்து அற்புதமாய் நடத்துகிறத நாம் அனுபவிக்க முடியும். பாருங்க, ஒரு சில சான்றிதழோடு இந்த காரியங்களை உங்களுக்கு எடுத்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்க, ஆபிரகாமை குறித்து வேதம் ரொம்ப அற்புதமாக சொல்லி நிறைய உதாரணங்களை உங்களுக்கு சில நபர்களை இருந்து நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா இதெல்லாம் ஒன்றை காட்டுது. இவர்கள்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னா தேவனை ஆதாரமாய் வைத்தார்கள். நல்லா நீங்கள் கவனிக்கணும். கர்த்தரின் ஆசீர்வாதம் அப்படின்னும் போது கர்த்தரை நான் என் ஆதாரமாய் வைத்தா தேவனின் ஆசீர்வாதம் எனக்கு வேலை செய்யும். அந்த ஆசீர்வாதம் ஒரு நாளும் எனக்கு வேதனையை என்ன பண்ணாது, கொடுக்காது. என்னை கர்த்தரை விட்டு விலகி போகக்கூடிய வழிகளை எனக்கு செய்யாமல் தேவனோடு இருக்கவும் தேவன் விரும்புகிற காரியங்களை நான் செய்யவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்ய. 13ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க, 2ஆம் வசனத்துலேயும் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் பாருங்க சொல்லியிருக்கு. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அவன் சீமானாய் இருந்தான். கர்த்தரின் ஆசீர்வாதம் அவனுக்கு எப்படிலாம் செஞ்சு பாருங்க. அப்போ 4ஆம் வசனம் பாருங்க, தான் முதல் 5ஆம் வசனம் வாசிப்போம். ஆபிரகாம் உடனே வந்த லோத்தும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தது. அவர்கள் ஒருமித்து கூடி இருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாதது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமல் போயிற்று. நல்லா கவனிங்க பாருங்க, எவ்வளோ ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருந்தது நிமித்தம் அவர்கள் அதை என்ன காட்டுறாருன்னா அந்த பூமி தாங்கலை. ஆண்டவரை ஆபிரகாம் லோத்தை விட்டுருவோம். லோத்து ஆண்டவர் ஆதாரமாக வைக்கல. ஏன் வாக்குவாதம் வந்துச்சு லோத்துக்கிட்ட? லோக்கு மூலமாக தான் வருது வாக்குவாதம், சண்டை எல்லாம் வருது. அவனுடைய வேலைக்காரங்களாம் சண்டை போடுறாங்க ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களோடு. ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஒரு நாள் சண்டை போடுறவன் கிடையாது. ஆபிரகாம் அந்த இடத்துல நீங்கள் கவனிச்சு என்ன சொல்கிறான் லோத்தை பார்த்து, உனக்கும் எனக்கும் எதுக்கு வாக்குவாதம்? ஏன்னா இந்த ஆசீர்வாதம் இருக்கிறவனுக்கு அவனுக்கு தெரியும் இந்த ஆசீர்வாதம் ஏனால வந்ததில்லை, நான் என் கர்த்தரை ஆதாரமாய் வைத்ததினால என்ன ஆண்டவர் இவ்வளோ திரளாக என்ன பெருக பண்றாரு. அதனால நீங்க கவனிச்சு பாருங்க, ஆபிரகாம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதனுடைய அடையாளத்தை காட்டும் போது சொல்றான், கர்த்தர் என்ன ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் என்ன ஆதாரமா இருக்கிறார் என்று சொல்லி அந்த சண்டை வரக்கூடிய நேரத்தில் கூட ஆசீர்வாதம் உள்ளவன். நல்லா கவனிக்கணும் அதை. நீங்க கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றவன் சண்டை போடுகிறவனா இல்லாம சமாதானமான வழியை நாடுறான். அவன் சொல்றான், உனக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துட்டு போப்பா, நீ வேண்டான்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவனுக்கு தெரியும் கர்த்தர் என் கூட இருந்தா, கர்த்தரை என் ஆதாரமா வைச்சா என்ன ஆண்டவர் ஒரு நாளும் சிறுகி போக கர்த்தர் இடம் கொடுக்கவே மாட்டார் என்பதை ஆபிரகாம் அறிந்ததுனால தான் வாக்குவாதம் பண்ணல, அவனோட யுத்தம் பண்ணல, சமாதானமாய் ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிந்து வருகிறான். லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்து போகணும் அவனுடைய என்ன மனசுல அவனுடைய மாம்ச எண்ணங்கள்ல உண்டானது. ஏன்னா லோத்து தேவனை ஆசீர்வாதத்துக்கு ஆதாரமாய் வைக்கல, ஆனா ஆபிரகாம் தன் ஆசீர்வாதத்துக்கு கர்த்தரை ஆதாரமாய் வைத்தான். இப்படி ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் ஆதாரமா வச்ச ஆபிரகாம கர்த்தர் பெருக பண்ணினாரே, அந்த ஆசீர்வாதம் அவனை ஒரு இடத்திலும் நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு இடத்திலும்
தேவனை கனவீனப்படுத்தியோ, இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் கர்த்தர் காரணம் இல்லை, இது ஏனால வந்தது, ஏன் முயற்சினா, அப்படி சொல்லவே இல்லை பாருங்க. ஆபிரகாம் கூட இருந்த வேலைக்காரர்கள் ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றான்? என் எஜமானை கர்த்தர் எவ்விதமாய் ஆசீர்வதித்திருக்கார் என்று சொல்லக்கூடிய ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை ஆபிரகாம் வாழ்றான். சொல்றது நல்லா கவனித்து பார்க்கணும். கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கும்னா, நான் கர்த்தரையே என் ஆதாரமாய் வைத்திருக்கிறேன். கையை சொல்லுங்க, கர்த்தரையே என்னுடைய. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக. கர்த்தரின் வல்லமை, கர்த்தரின் சுபாவங்கள், கர்த்தரினுடைய எல்லா நல்கிரியைகளும் மனுஷனுடைய வாழ்க்கையில வேலை செய்யும் பாருங்க. இவ்வளோ ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கொடுத்தாரு. இந்த ஆபிரகாம் பரலோகத்துக்கு போலியா? நான் கேட்குறேன், இந்த ஆபிரகாம் என்ன ஐஸ்வர்யம் இருந்ததுனால, ஆசீர்வாதத்தினால ஆண்டவர் அவனுக்கு பரலோகத்துக்கு வாசலை அடைச்சிட்டாரா? ஆபிரகாம் பரலோகத்தில் இல்லையா? பாருங்க, அந்த ஆசீர்வாதம் அவனை கெடுக்கல. அவனை தேவன் விரும்பின வேலைகளை செய்ய வச்சுச்சு. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிக்க வச்சுச்சு. காட்டி பரலோகத்துக்கு போகிறதுக்கு அது தடையாவே இல்லை. அவனிடத்தில் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அவன் பரலோகத்துக்கு போகிறதுக்கோ, அவன் நல்ல காரியம் செய்கிறதுக்கோ தடையாகவே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தவர் எனக்கு கர்த்தராக இருக்கிறார், அவரை தான் என் வாழ்க்கையில் ஆதாரமாக வைக்கலாம். நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் போய் கொண்டிருக்கிற பாதைகள் கரடுமுரடாக இருக்கலாம், வெறுமையானதாக இருக்கலாம், ஏமாற்றம் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலைகளில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது, கர்த்தரை என்னுடைய ஆதாரமாக நான் வச்சிருக்கிறேன்னா, வச்சிருந்தா கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த ஆபிரகாம் அப்படி தான் ஆரம்பித்தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி, கர்த்தருடைய வார்த்தையை ஆதாரமாய் வைத்து ஆபிரகாம் புறப்பட்டது நிமித்தமாய் அவனை ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கர்த்தர் ஆசீர்வதிச்சு, அவனுடைய வேலைக்காரன் சொல்கிறான், என் எஜமான் அவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு திரளான ஆடு மாடுகள், திரளான வேலை ஆட்கள், இப்படி என் எஜமானை என் கர்த்தர் திரளாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று தன் ஆபிரகாமை குறித்து தன் வேலைக்காரன் சொல்கிற சாட்சியை பார்க்குறோம். இது தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தினுடைய அடையாளங்கள். பாருங்க, இந்த ஆபிரகாமுக்கிட்ட இருந்த தன்னுடைய பிள்ளை ஈசாக்கு பாருங்க, அவனுக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஈசாக்கு 12ஆம் வசனத்தில் அவன் விதைத்தான், அவன் விதைத்த அதே வருஷத்தில் 100 மடங்கு அவனுக்கு கர்த்தர் பலன் கொடுத்தார். 13ஆம் சொல்லுகிறது, வர வர அவன் விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறினான். நல்லா கவனிங்க, ஆபிரகாம் கண்டிப்பா தம் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருப்பான், ஆசீர்வாதம் எப்படி வரும்னா, நீ உன் ஆண்டவரை ஆதாரமா வை. என்ன ஆதாரமா வைக்கிறதுனால உனக்கு ஆசீர்வாதம் வந்துடாதுப்பா. கர்த்தரை, என்ன நடத்தின கர்த்தரை நீ உன் வாழ்க்கையில ஆதாரமா வை. கர்த்தரின் ஆசீர்வாதம் உனக்கு வேலை செய்யும். பாருங்க, ஒரு இடத்துல ஆபிரகாம் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை கனவீனப்படுத்தி சொல்ற வார்த்தையை தம் பிள்ளைகிட்ட சொல்லவே இல்லை பாருங்க. அதனால நீங்க கவனிச்சு பாருங்க, ஈசாக்கும் ஆபிரகாமை போலவே கர்த்தரை தேடுகிறவனாய் இருந்தான், கர்த்தரை நம்புகிறவனாய் இருந்தான், கர்த்தருடைய வழிகளை பின்பற்றுகிறவனாய் இருந்தான். அப்போ எந்த அளவுக்கு தகப்பனாய் இருந்த ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஆகிய ஈசாக்குக்கு கர்த்தரின் ஆசீர்வாதத்தினுடைய முக்கியத்துவத்தை எப்படி கன்வே பண்ணியிருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை குறித்து என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு எப்படி கன்வே பண்றேன்? இதை குறித்த ஒரு தெளிவான எண்ணம் எனக்கே இல்லைன்னா நான் எப்படி அதை கன்வே பண்ண முடியும்? அதுதான் பிள்ளைங்களிடத்துல நம்ம கர்த்தரின் ஆசீர்வாதத்தை குறித்த மேன்மையை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார், கர்த்தரின் ஆசீர்வாதம் எப்படி எல்லாத்தையும் கொண்டு வரும். கர்த்தரும் வாழ்க்கையின் ஆதாரம். God must be the source of everything in life. ஆண்டவரை ஆதாரமாக வைப்பதை ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு நிச்சயமா 100% சொல்லி கொடுத்துருப்பான். அதனால தான் பாருங்க, கர்த்தர் சொன்னபடி அவன் விதைச்சான். விதைப்பதை குறித்து சொல்லிக் கொடுக்குறான், கர்த்தருடைய வழிகளை சொல்லிக் கொடுக்குறான். கர்த்தரை ஆதாரமாய் வைக்கும் போது கர்த்தர் சொல்ற வார்த்தையை நம்பி நீ எதை வேணாலும் செய். அந்த தேவனுடைய வார்த்தையை நம்பி, அவர் சொல்ற வார்த்தையை நம்பி நீ செஞ்சினா உன்னை அவர் கைவிட மாட்டார், உன்னை வாழ வைப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார் என்று ஆபிரகாம் சொன்னதுனால தான் ஆண்டவர் ஈசா கிட்ட சொல்றார், எங்கேயும் போகாதப்பா, இங்கேயே இரு, கேராகலே குடியிரு, நான் இருக்க சொல்ற இடத்துல நீ விதை அப்படின்னு சொன்னபோது எல்லாம் ஓடுறான். ஆனா ஈசாக்கு ஓடாம
ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி அவன் விதைச்சானா. ஏன்னா அவனுக்கு தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் இந்த தேவனை குறித்து, இந்த தேவனின் ஆசீர்வாதத்தை குறித்து அவன் சொல்லி கொடுத்த விதம் சரியானதாக இருந்தது. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்துக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை குறித்து எப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு தெரியணும். என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா ஏன் ஒரு தகப்பன் சொல்லணும் வீட்டில் குடும்பத்தின் பிள்ளைகளோட உட்காந்து, ஏன்னா குடும்பத்தின் நபர்களோட உட்காந்து சொல்லணும், ஏன் என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன், ஏன்னா நான் கர்த்தர் ஆதாரமாக வைக்கிறேன், அதனால் நம்முடைய குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வாதம், கர்த்தர் சொல்கிறபடி நான் செய்கிறேன், கர்த்தருக்கு நான் கீழ்ப்படுகிறேன், கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன், நான் கர்த்தரை தேடுகிறவனாக இருக்கிறேன், ஏன்னா அவர் என்னுடைய ஆதாரம். இதெல்லாம் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரும்போது உட்காந்து சொல்லணும். ஏன் இந்த ஆசீர்வாதம் வந்து தெரியுமா? பைபிளில் சொல்லியிருக்கு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். எப்படி கொடுக்குறாரு? என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய பிரயாசத்தில் நான் கர்த்தரை என் ஆதாரமாய் வைத்து செய்கிறேன். அது ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. இந்த ஆசீர்வாதம் வேலை செய்கிறதுக்கு God is my source என்றதில் ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பால் யான் கிச்சோ ஒரு முறை சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்கிறேன், கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேலே இருக்குன்றத நான் ஒரு காரியத்தை செய்து விளங்கி கொண்டேன்றார். அவர் சொல்கிறாரு, ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரின் ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டாகும் போது, கர்த்தர் அவனுக்கு ஆதாரமாக இருந்து அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் போது, அந்த மனுஷன் ஏழை ஆவதுக்கு, அவன் குறைந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றார். அவர் சொல்லிட்டு சொல்கிறார், அதுக்கு நானே ஒரு சாட்சின்றார் பாலியாங்கிச்சோ. சொல்கிறாரு, எனக்கு ஒரு நல்ல வீடு இருந்துச்சு, கர்த்தர் எனக்கு அந்த வீடை கொடுத்தார். ஆரம்பத்தில் ஊழியத்தில் பல கஷ்டங்கள், ஒரு சிறு நிறையிலிருந்து கர்த்தர் என்னை உயர்த்தி, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். பெருக பண்ணி நான் வாழும்படி எனக்கு ஒரு வீடை கர்த்தர் கொடுத்தாரு. அந்த வீடு ரொம்ப அருமையான வீடு. நான் ரொம்ப விரும்பி கர்த்தர் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அதில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சொல்கிறாரு, ஒரு நேரம் சபையை கட்ட வேண்டிய ஒரு நேரம் வந்தபோது ஆண்டவர் என் உள்ளத்தில் சொல்கிறார், இந்த வீட்டை கொடு, இந்த சபை கட்டுவதற்காக கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது என் மனசில் அப்படி தோணுனதை போய் எனக்கு இருக்கிற நெருங்கிய என்னுடைய நண்பர்களிடத்துல போய் சொன்னேன், நான் இப்படி என் வீட்டை விற்று சபையினுடைய கட்டுமான வேலைக்காக நான் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னபோது எல்லாம் சொன்னாங்களாம், அது நீ ரொம்ப விரும்பி வாங்கின வீடு, ரொம்ப நாள் காத்திருந்து கர்த்தர் உனக்கு கொடுத்த வீடு, அதை நீ கொடுக்கணுமான்னு மறுபடியும் யோசித்து பாரு. இப்போ சொல்கிறாரு, அவன் நண்பன் சொன்னாராம், இந்த வீடை கொடுத்தவரும் கர்த்தர் தான், இதை கர்த்தர் கொடுக்க சொல்கிறவரும் கர்த்தர் தான், இதை அவர் சொல்கிறாருன்னா அவரை நம்பி நான் செஞ்சா என்ன ஆண்டவர் கைவிட மாட்டார்னு சொல்லி அவரை வீடை விற்று அந்த வீட்டில் பணத்தை கொண்டு போய் அந்த சர்ச்சை கட்டுறதுக்கு போட்டாராம் பாருங்க பணத்தை. அவர் சொல்கிறாரு, சர்ச்சும் கட்டப்பட்டுச்சு, சர்ச்சு கட்டி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு இன்னொரு அற்புதமான வீடையும் கர்த்தர் எனக்கு சுகந்தரிக்கும்படி எனக்கு உதவி செஞ்சார். இப்படி என் வாழ்நாளில் அவருடைய சாட்சியை சொல்கிறார், இப்படி என் வாழ்நாளில் நான் ஒன்றை பார்க்குறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து, கர்த்தரை என் ஆதாரமாக என் ஊழியத்தில், என் குடும்பத்தில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் என் ஆண்டவரை நான் ஆதாரமாக வைத்தது நிமித்தமாக நான் சிறுகி போக, நான் குறைந்து போக, நான் ஏழையாக கர்த்தர் வாய்ப்பே கொடுக்கல. என்ன மாதிரி விஷயத்தை தான் குடும்பத்துக்கு அவர் அப்படி கன்வே பண்ணியிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அவருடைய வாழ்க்கையை அவர் ஆண்டவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை சொல்லும் போதே, வாசிக்கும் போதே இவ்வளோ அற்புதமான காரியம் நமக்கு தோணுதுன்னா, அவர் தான் குடும்பத்துக்கு, தன் பிள்ளைகளுக்கு, தன்னுடைய குடும்ப வட்டாரத்துக்கு எப்படி கர்த்தரின் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லியிருப்பாருன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் கேட்குறேன், இங்கே வந்திருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தில் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை குறித்து எப்படி பேசுகிறீங்க, எப்படி சொல்கிறீங்க? எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பேசுகிறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒன்றை காட்டுறேன். ஆசீர்வாதத்தை பெருசாக பேசல, எனக்கு ஆதாரமாக இருக்கிற இயேசுவை ரொம்ப பெருசாக அங்கே முக்கியப்படுத்துகிறேன். அதுதான் பேசணும். ஏன் இப்படி வந்துச்சு, ஏன் இந்த உயர்வு, எப்படி இந்த ஆசீர்வாதம், எப்படி இந்த பண தேவைகள் சந்திக்கப்பட்டது? இயேசு என்னுடைய ஆதாரம், இயேசு என் தேவைகளை இதை சொல்லி பிள்ளைகளிடத்துல கர்த்தர் குடும்பத்தில் நம்ம இதை பகிர்ந்து கொள்ளணும் பாருங்க. ஆபிரகாம் இவ்விதமா தன்னுடைய மகனாகிய ஈசாக் கிட்ட பகிர்ந்து கொண்டதுனால ஈசாக்கும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அவனை ஆசீர்வதித்து அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்கிறார். அவன் கையின் பிரயாசம்லாம் ஆசீர்வதிக்கப்படுது. அவனை எல்லா விதங்களிலும் கர்த்தர் பெருக மேன்மை அடைய ஆண்டவர் உதவி செஞ்சார். யாக்கோபை கவனிச்சு பாருங்க. யாக்கோபு
அது இன்னொரு அற்புதமான உதாரணம். அவர் ஆரம்பித்த போது எல்லா விதமான குறையும் அவன்கிட்ட இருந்துச்சு. சகோதரனுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதத்தை எடுத்துகிட்டு வரான், திருடிட்டு வரான். ஏன்னா வீட்டில் வாழ முடியாமல் அவன் ஓடி போக வேண்டிய ஒரு நேரம் இருக்குது. ஆண்டவர் அவன் ஓடி போய் கொண்டு இருக்கிற நேரத்தில் ஆறான்ல அவனோட கர்த்தர் பேசி அவனுக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்து சொல்கிறாரு, நான் உன்னோட இருக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன் தகப்பன் வீட்டுக்கு நான் மறுபடியும் உன்னை கொண்டு வருவேன், எல்லாம் அவனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொன்ன பிறகு இந்த யாக்கோபு ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே என்னை நான் முழுமையாக உம்மட்ட கொடுக்குறேன், நீ சொன்னதெல்லாம் நீர் எனக்கு நிறைவேற்றுவீர்னா, உண்மையே என் ஆதாரமாக நான் வைக்கிறேன் ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்கும் எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசமமாக கொடுக்க, அதை எனக்கு என்ன சொல்றான், ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு உண்மை ஆதாரமாக வைக்கிறேன். எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. அதுக்கு பிறகுதான் யாக்கோபுடைய வாழ்க்கையில மாற்றங்களை பார்க்குறோம். அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. லாபான்கிட்ட போறான், பல பிரச்சனைகள் பல குறைபாடுகள் மத்தியிலும் ஆண்டவர் அவனை அங்கிருந்து வெளியே வரும்போது அவனை கர்த்தர் வெறுங்கையை அனுப்பல, 2 பரிவாரத்துக்கு உரிய ஒரு மனுஷனா, ஆசீர்வாதத்துக்கு உரிய ஒரு மனுஷனா கர்த்தர் அவனை நிரப்புறதை பார்க்குறோம். கவனிச்சு பாருங்க, ஆசீர்வாதம் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான், ஆசீர்வாதம் வந்த பிறகு அவன் எப்படி மாறுறான். தேவனுடைய வார்த்தை அவனை கிடைச்சி அவனை ஆசீர்வதிப்பதுக்கான காரியங்களை சொன்ன உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே நான் இப்படிலாம் இருந்தேன் ஆண்டவரே, ஆனால் இனிமே நீங்க தான் எனக்கு எல்லாம், நீ சொன்னதெல்லாம் நிறைவேற்றுவீர்னா ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்கும் எல்லாவற்றிலும் உண்மை ஆதாரமாய் வைப்பதுக்காக ஆண்டவர் உமக்குரிய தசம பாகத்தை நான் செலுத்துவேன்னு சொல்றேன். அதான் அதுக்கு ஆதாரமா கர்த்தரை வச்சதுனால இது சொல்ல முடிஞ்ச அவனா சொல்றான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீ தான் என் ஆதாரம், இதெல்லாம் நீ தான் கொடுக்க போறீர், என்ன நான் உம்மட்டத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியும் அவ்விதமாய் அவனை ஆசீர்வதிக்கிற காரியங்களை நம்ம கவனிக்கணும். அது நீங்கள் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் அதை நீங்கள் கவனிக்கலாம். அங்கே 43ஆம் வசனத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் வாசிப்போமா? 30ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் வாசிங்க. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானா. எப்படி ஆனாம் பாருங்க, கர்த்தர் அவனை எப்படி ஆக்குனாரு. வாழ முடியுமா, வாழ்க்கை அவ்வளவுதான் போச்சு, எங்க போறோம் ஏது பண்ண போறோம் தெரியாம முழித்து கொண்டிருந்த யாக்கோபுக்கு கர்த்தர் வாழ்வதுக்கான ஆசீர்வாதத்தை அவனோட பேசுறாரு. சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை மறுபடியும் உன் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வருவேன், கொண்டு வரும்போது உன்னை வெறும் கையாக கொண்டு வர மாட்டேன், நான் உனக்கு சொன்னதில் நிறைவேற்ற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்து ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அதை நம்பினா பாருங்க, கர்த்தரை ஆதாரமா அவருடைய வார்த்தையை ஆதாரமா வைத்தான். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்றதுக்கு நான் இயேசுவை என்னை ரட்சகரை என்னை வாழ வைப்பதுக்காக தம்மையே கொடுத்த இயேசுவை என் வாழ்க்கையில் ஆதாரமாய் வைக்கும்போது இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு செய்கிறார். பாருங்க, இன்னொரு இடத்துல பாருங்க, யோசேப்பு, இதெல்லாம் இவர்கள்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யோசேப்பை குறித்து சொல்லும்போது அடிமையாக போறான், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டாவது பாருங்க. எப்படிப்பட்ட கஷ்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இல்லாமல் இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் அவன் கடந்து வரும்போது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார் பாருங்க. எல்லாரும் அவனை கைவிட்டாலும் கர்த்தர் ஆதாரமாக இருப்பார்னா அந்த மனுஷனை கர்த்தர் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் கைவிடத்தி ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு ஆதாரமாக, எல்லாரும் கைவிடலாம், எல்லாரும் மறக்கலாம். யோசேப்புன்னா எல்லாரும் ஞாபகம் வச்சுருந்தாங்களா? மறந்துட்டான். நன்மை பெற்றவன் மறந்துட்டான். போத்திபா அவனே அவனுக்கு எதிராக மாறி அவனை தூக்கி சிறைச்சாலைக்குள்ளே போடுறாங்க. சிறைச்சாலையில் இருக்கிற ஜெயிலரும் அதனால அவன் நிமித்தமாக நிறைய நன்மையாட அவனும் மறந்துட்டான். பானபாத்திரக்காரனும் மறந்துட்டான். ஆனால் இந்த யோசேப்புக்கு ஆதாரமாக இருந்த கர்த்தர் அவனை மறக்கவே இல்லை. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதுக்கு அவரை ஆதாரமாக நீங்கள் வைப்பீங்கன்னா, யார் உங்களை மறந்தாலும் யார் உங்களுக்கு உதவி செய்யலைனாலும் கரெக்டான டைமில் உங்களுக்கான உயர்வை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பதுக்கான
அனுகூலத்தை கர்த்தர் உங்களுக்கு தெரியாமலே கர்த்தர் ஏற்பாடு செய்ய அவர் வல்லமை உள்ளவராக. எத்தனை பேர் பேசுவாங்க? உங்க கண்ணுக்கு தெரியாது, அவர் செய்யற ஏற்பாடு உங்களுக்கு தெரியும். என்ன யோசேப்புக்கு தெரிஞ்சுச்சா கர்த்தர் அவனுக்கு செய்யற ஏற்பாடு? ஒருவேளை யோசேப்பு கர்த்தர் எனக்கு செய்யற ஏற்பாடு அவன் பார்த்துருந்தானா, என்னடா கர்த்தர் நம்மளை உயர்த்துவார்னு பார்த்தா என் கதிர் ஓங்கி நிமிர்ந்து நிற்கும்னு சொன்னாரு. கடைசியில் பார்த்தா நான் கீழே பாதாளத்து குழியில் வந்து சிறைச்சாலைக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறேன். அதான் அவனுக்கு தெரியாம கர்த்தர் அவனுக்கான அனுகூலமான காரியத்தை கந்த உண்டாகும். அதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். ஆண்டவரை ஒரு மனுஷன் ஆதாரமாய் வைக்கும்போது நடக்கிற மாபெரும் காரியம். பாருங்க 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் பாருங்க. அங்க சொல்றாரு, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிப்போமா? அங்க சொல்லியிருக்கு, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் என்னவா இருப்பேன், பெரியவனாய் இருப்பேன்றார். உடனே பார்வோன் என்ன செய்கிறார், கையில் இருக்கிற மோதிரத்தெல்லாம் கழட்டி அவனுக்கு போட்டு அவனுடைய ரதத்தை கொடுத்து அவனை எல்லாருக்கும் முன்னாடி சொல்றான், யோசேப்பினுடைய வார்த்தையின்படியே நீங்க எல்லாரும் செய்யணும், அவன் சொல்றதுக்கு நீங்க கீழ்ப்படியணும். என்ன மாதிரி ஒரு ஆனர் பாருங்க. கர்த்தரை ஒரு மனுஷன் ஆதாரமாய் வைக்கும் போது அந்த மனுஷனை சில நேரம் நம்ம வந்து ரொம்ப டிஸானர் பண்ணப்படுகிறது போல தெரியும். ஆனால் கர்த்தரின் ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஆகவே என் ஆண்டவரை என் வாழ்க்கையின் ஆதாரமாய் வைக்கிறேன். என் அவமானத்தை பார்க்கல, என் தோல்வியை பார்க்கல, என்னை சுற்றி நடக்கிற காரியங்களை நான் பார்க்கல. ஏன்னா இதெல்லாவற்றை காட்டிலும் எனக்கு ஆதாரமாக இருக்கிற கர்த்தர் எனக்கான அனுகூலமான சூழ்நிலைகளை கர்த்தர் உண்டு பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை இந்த யோசேப்பு நம்பினான் பாருங்க. அவனை கொண்டு வந்த ஆண்டவர் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில். அவன் கூட யோசிச்சிருக்க மாட்டான், இப்படி கர்த்தர் செய்வாரா, ஏதோ கொஞ்சம் உயர்த்துவார், ஏதோ நமக்கு நன்மை செய்வார், ஏதோ இந்த நாட்டில் நல்லா வாழ வைப்பார் போல இருக்கு. நான் அடிமையாக வந்தேன், அடிமையாக இல்லாமல் அது அடிமைன்றதுலேருந்து என்னை விடுவித்து என்னை ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக ஒரு இந்த நாட்டில் என்னை சுதந்திரமாக வாழ்வதற்கான ஒரு உயர்வை கொடுப்பான்னு தான் யோசிச்சிருப்பான் அவன். ஆனால் இப்படி ஆண்டவர் அவனை பார்வோனுக்கு அடுத்த நிலையில் வைத்து அந்த நாட்டையே நடத்தும்படி ஆன ஒரு காரியத்தை செய்வார்னு யோசேப்பு நினைச்சிருப்பானான்னு தெரியல. ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு தேவன் ஆதாரமாக இருந்ததுனால காட்டுறார். எந்த எக்ஸ்ட்ரீம் எண்டும் போய் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிங்க? கர்த்தரை ஆதாரமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் எண்டும் போய் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, நல்ல தேவன். அதுதான் இதை யோசேப்பு உதாரணம். யோசேப்பு ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அவனுக்கு என்ன யாருக்கும் புலம்படாத சொப்பனத்தை அவனுக்கு புலன்பட வச்சு எப்படியெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் பாருங்க. கர்த்தரை ஒரு மனுஷன் ஆதாரமாக வைக்கும்போது யாருக்கும் புலன்படாதெல்லாம் உங்களுக்கு புலன்படும். ஹலோ, நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? யாருக்கும் தோணாதது, யாருக்கும் தெரியப்படாத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தி அதை தெரியப்படுத்தி உங்க மூலமா ஆண்டவர் செய்யும் போது அதுல தான் ஆண்டவர் நீங்க அவர் ஆதாரமா வச்சிருக்கிறதுனால கர்த்தரின் ஆசீர்வாதமே எல்லா நன்மைகள், எல்லா ஐஸ்வர்யத்தையும், எல்லா அனுகூலத்தையும், எல்லா உயர்வுகளையும் நம்ம கொடுக்கும். அதனோட அவர் என்ன கூட்டுவதில்லை, வேதனை அவர் என்ன பண்ணுவதில்லை, கூட்டுவதில்லை. நீங்கள் ராஜாக்களை கவனிச்சா கூட நிறைய ராஜாக்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள். சாலமோன் ராஜாவை எடுத்து பாருங்கள். சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையில் இப்படி தான் நடக்குது. அவனை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். 1 ராஜாக்களில் நீங்கள் சில வார்த்தைகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அங்கே பாருங்கள். 1 ராஜாக்களில் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 21ஆம் வசனம், 27ஆம் வசனத்தெலாம் கவனிச்சிங்கன்னா அவனை எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரு அப்படின்றத இங்கே நம்ம கவனிக்க முடியும். 1 ராஜாக்களில் 10ஆம் அதிகாரம் அதில் சில வசனங்களை நம்ம கொஞ்சம் கவனிப்போமே. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் அதில் பாருங்க 23ஆம் வசனம் பாருங்க. அங்க சொல்லியிருக்கு, பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். பாருங்க, சகல ராஜாக்களிலும் கர்த்தர் இவனை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கார் பாருங்க. இவன் என்ன கேட்டான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அவனுக்கு என்ன வெளிப்பட்டு அவனுக்கு கேட்குற, உனக்கு என்ன வேணும் கேளுன்றார். அவன் என்ன கேட்டான், ஆண்டவரே எனக்கு இந்த ஜனத்தை நடத்தும்படி ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரோன்னு கேட்டான். ஆண்டவர் பார்க்குறாரு,
ஏன் ஞானத்தை கேட்குறானே இவன். ஆண்டவருடைய ஞானம், ஆண்டவர் உம்முடைய ஞானம் எனக்கு வேணும் ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தினால நான் இந்த ஜனங்கள் நடத்தும். பாருங்க, அது என்ன காட்டுது? அவன் தன்னை சார்ந்து இல்லாம கர்த்தருடைய ஞானத்தை சார்ந்து கர்த்தரை ஆதாரமாய் தன் வாழ்க்கையில வைப்பதுக்கான பிரதிபலனை வார்த்தைகளை ஆண்டவர்கிட்ட கேட்டதுனால ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தையும் கொடுத்தாரு, ஆயுசு நாட்களையும் கொடுத்தாரு, ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு. அவன் கேளாத நிறைய காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணார், அவனுக்கு கூட கொடுத்தாரு. பாருங்க, அதான் சொல்லியிருக்கு. நீங்கள் அதுக்கு முன்னே 21ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, அவன் சாப்பிட்ற பாத்திரம், அவன் குடிக்கிற என்ன பாத்திரம்லாம் எப்படிப்பட்ட எப்படி இருக்கு பாருங்க. அவன் சாலமோனுடைய ஆளுகையில் அவன் அங்கே சொல்லியிருக்கு, வெள்ளி தரையில் போட்டு ஜனங்க மிதிப்பான், அதுக்கு மதிப்பே இல்லாதபடி இருந்துச்சான். எந்த அளவுக்கு ஆண்டவர் அவனுடைய ராஜ்ய பாரியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்துறார் பாருங்க. ஏன்னா ஒரு மனிதன் அந்த நாட்டை ஆள்ற ராஜா கர்த்தரை தன் ஆதாரமாய் வைத்ததினால. நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில் நீங்கள் கர்த்தரை ஆதாரமாய் வைப்பீங்கன்னா, இந்த வேதவசனம் சொல்லியிருக்கிறபடியே கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரை ஆதாரமாய் வைக்கிற ஒரு மனுஷனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தரை ஆதாரமாக வைக்காம போகுது நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம். நான் காத்து பார்த்தேன், வெயிட் பண்ணி பார்த்தேன், கர்த்தர் தான் செய்வாரான்னு பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை, அதனால் என் இஷ்டப்படி நான் செய்ய ஆரம்பித்தேன். அது ஆண்டவர் ஆதாரமாக வைப்பதுக்கு அறிகுறி இல்லை. நடக்குதோ நடக்கலையோ, நான் நம்புகிற கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். குறித்த நேரத்தில் எனக்கான அற்புதத்தை நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், செய்வார், வழிகளை திறப்பார், எனக்கு அதிசயமான காரியங்களை எனக்கு உண்டு பண்ணி காட்டுவார். இப்படி தான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிற நீங்களும் நானும் ஒன்றை மனசில் நினைக்கணும். இந்த ஆசீர்வாதம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தர்னா அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரு? ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய ஆதாரம் என்று அவரை நீங்கள் சார்ந்து அவரை ஆதாரமாக வைக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கான எல்லாவற்றையும், உனக்கான எல்லா நன்மையும் கர்த்தர் கொடுக்க அவர் உண்மையும் நீதி உள்ள கர்த்தராக இருக்கிறார். ஒரு நாளும் கர்த்தர் நம்மளை தவிக்க விட மாட்டார். கரெக்டான நேரத்தில் நமக்கான நன்மைகளை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன். கர்த்தருக்காக நான் வாழ்கிறேன், கர்த்தருக்காக கர்த்தரை நம்பி நான் இருக்கிறேன், கர்த்தரை என்னை ஆதாரமாக வச்சுருக்கிறேன், கர்த்தர் என்னை கைவிட்டார் அப்படின்ற வார்த்தை வரவே வராது. கைவிடப்பட்ட நிலையில் கூட கர்த்தரை நான் என் ஆதாரமாக வைக்கும்போது ஆண்டவர் எனக்கு எல்லா நன்மைகளையும், என்னுடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்து என்னை நிறைத்து நடத்துகிற ஒரு நல்ல தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ராத்திரி வேளையில் ஒருவேளை பல தேவைகளோடு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், அந்த தேவைகளை என்ன ஆதாரமாக வை. நம்ம செக் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று, இயேசு என்னுடைய ஆதாரமா? அவரை ஆதாரமாக வைக்கிறதுக்கு தடையாக இருக்கிறதெல்லாம் உதறி தள்ளுங்க. ஆண்டவரை என் ஆதாரமாய் வைக்கிறேன். நான் ஆதாரமாய் வைத்திருக்கிற என் தேவன் எத்தனையோ பேர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சிருக்கிறார், ஈசாக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார், யாக்கோபு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, யோசேப் ஆசீர்வதிச்சிருக்காரு, சாலமோன் ராஜாவை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் புதிய பாட்டில் கவனிச்சிங்கன்னா பவுல் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. தேவனுக்காக வைராக்கியமாய் தேவனை ஆதாரமாய் வைத்து ஊழியம் செய்த பவுலை கர்த்தர் ஒரு இடத்துலையும் அவனை தலகுனிய விடலையே. நல்ல கவனிங்கள். அங்கே சொல்லியிருக்கு, ஒரு இடத்துல அவனை பிடிச்சி, அவன் இயேசுவை சொன்னது நிமித்தமாக அவனை பிடிச்சி சிறைச்சாலைக்குள்ளே வைக்கிறதுக்கு, அவனை அடிக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. அடிக்க போகும்போது அவன் சொல்கிறான், நான் ரோம பிரஜையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அதிகாரி அவன்கிட்ட கேட்குறான், நீ ரோம பிரஜையா? உண்மையாக சொல்கிற ரோம பிரஜையா? நீ ஒரு ரோம பிரஜையாக இருக்கிறதுக்கு எவ்வளோ கிரயம் கொடுக்கணும்னு தெரியுமா உனக்கு? கேட்குறான் அவன்கிட்ட எவ்வளோ கிரயம் கொடு. நான் இந்த ரோம பிரஜையாக இருக்கிறதுக்கு, நான் ஒரு அதிகாரியாக ரோம பிரஜையாக இருக்கிறதுக்காக எவ்வளோ கிரயம் கொடுத்து நான் ரோம பிரஜையை வாங்கியிருக்கிறேன்றான். கேட்குறான், நீ எப்படி ரோம பிரஜைன்னு சொல்கிறான்? அவன் சொல்கிறான், நான் பிறப்பிலே ரோம பிரஜை அப்படின்றான். அப்போ கவனிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சு ஒரு ரோம பிரஜை சிட்டிசன்ஷிப்பை வாங்கிறதுக்கு எவ்வளோ கிரயம் கொடுக்கணும்னா, அப்போ எவ்வளோ என்ன கிரயத்தை செலுத்தி இந்த பவுல் அங்கே சொல்கிறான், நான் ரோம பிரஜையாக இருக்கிறேன், நான் சிறு வயதிலிருந்து அப்படின்னா என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படிப்பட்டதா இருக்குன்றதை சொல்கிறான்.
இப்படிப்பட்ட ஒரு மனுஷங்கிட்ட வந்து என்ன அந்த கவர்னரே வந்து பேசுகிறான். பெலிக்ஸ்ன்ற ஒரு கவர்னர், ஃபெலிக்ஸ் என்ற கவர்னர் வந்து அவனை மறுபடியும் வந்து பார்த்து அவங்ககிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குமா யோசிச்சுப்பான். ஒரு கவர்னர் வந்து என்ன ஒரு சிறைச்சாலைக்குள்ளே அடைப்பட்டிருக்கவன்ட்ட வந்து உட்காந்து பேசுறதுக்கு ஏதாவது பார்த்துருக்கீங்க நடக்குமா? ஆனால் கவர்னரே இவனை தேடி வராரு, பார்க்குறாரு, மறுபடியும் வராராம், ஏதாவது இவன்கிட்ட இருந்து கிடைக்குமா? ஏன்னா இவனை ஆண்டவர் அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதி. போராடலாம் அற்புதம் நடக்குது, போராடலாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. கர்த்தர் அவனுக்கு திரளான நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்து வச்சதுனால தான் கவர்னரே அவனை தேடி போய் பார்க்குறாரு, அவன்கிட்ட உட்காந்து பேசுகிறார், அவன்கிட்ட இருந்து நன்மையை கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறாரு. நல்லா கவனிங்க, கர்த்தரை ஒரு ஆதாரமாக வைக்கும்போது ஊழியக்காரனையும் ஆசீர்வதிக்கிறாரு, கர்த்தரை ஆதாரமாக வைக்கிற விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தரை ஆதாரமாக வைக்கிற எந்த மனுஷனையும் கர்த்தர் கைவிடாமல் ஆசீர்வதிக்க அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? நீதியும் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் தேவனை ஆதாரமாக வைப்பதில் நம்ம அதில் கவனமாக இருக்கணும். ஒரு இடத்திலும் கிரெடிட்டை நமக்கு எடுக்கவே கூடாது. எல்லா இடத்துலையும் கிரெடிட்டை ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆண்டவரே, இது எனக்கு நடந்ததுக்கு நீர் தான் என் ஆதாரம். ஆண்டவரே, இந்த தடை நீங்கினதுக்கு இயேசுவே நீதான் எனக்கு ஆதாரம். ஆண்டவரே, வாய்க்காத காரியம் வாய்த்ததுக்கு நீதான் என்னுடைய ஆதாரம். ஆண்டவர் இப்படி ஆண்டவரை ஆதாரமாக எத்தனை தடைகளை நீக்கி காட்டினார் ஆபிரகாமுக்கு, எத்தனை தடைகளை நீக்கி காட்டினார் யோசேப்புக்கு. யோசிச்சு பாருங்க, யாக்கோபுக்கு வந்த தடையெல்லாம் நீக்கி காட்டினார். ஏன்னா ஆதாரமாக இருக்கிற கர்த்தர் தடைகளெல்லாம் நீக்கி உங்களுக்கான அற்புதத்தை நிச்சயமாக செய்வார். ஒரு இடத்துல உங்களை கண்டிப்பாக விட மாட்டார். எங்கன்னா நான் கர்த்தரை ஆதாரமாக வச்சேன், ஒன்றும் இல்லாமல் நிற்கிறேன் அப்படின்ற நிலையில் கர்த்தர் உங்களை நிற்க விடவே மாட்டார். ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் என்ன பண்ணுவதில்லை. கர்த்தரை ஆதாரமாக வச்சிங்கன்னா அது வேதனை கிடையாது. உங்கள் வேதனையை கூட கர்த்தர் இன்பமாய் ஆண்டவர் மாற்றுகிற நல்ல தேவன். எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளிலும் என் இயேசுவை ஆதாரமாய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இடத்துல எழுமி நிற்போம். எங்கள் நல்ல தேவனே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இதை குறித்து எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், நாங்கள் போகிற இடத்துல குறைத்து பேசாமல் கர்த்தரின் ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆதாரமாய் நாங்கள் உம்மை வைத்திருக்கிறோம் என்பதை ஆண்டவரே நாங்கள் புகழ்ந்து பேசுகிறவர்களாய், கர்த்தரின் ஆதாரம் என்று சொல்லுகிறதுல ஆண்டவரே நான் ஒரு நாளும் சோர்ந்து போகாம அதில் நாளுக்கு நாள் நான் உற்சாகம் அடையணும். ஆண்டவரே, எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை சோர்வுகள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நான் அது நடுவே சொல்லுவேன், இல்லை என் ஆண்டவர் இயேசுவே எனக்கு ஆதாரம். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும், இயேசுவே எனக்கு ஆதாரமாக இருக்கிறதுனால தடைகளை மாற்றுவார், பிரச்சனைகளை மாற்றுவார், எனக்கு அற்புதங்களை அவர் செய்வார். என்னை உயர்த்துவதற்கான எல்லா அனுகூலத்தையும் ஆண்டவர் என்னுடைய சார்பில் அவர் வேலை செய்கிறார். நான் ஒன்றை மாத்திரம் செய்கிறேன், இயேசுவே உம்மையே என் ஆதாரமாய் நான் நம்பி இருக்கிறேன். எங்கள் அன்பின் தேவனே, இந்த மாலை நேரத்தில் நாங்கள் பல கேள்விகளோடு, பல தேவைகளோடு, பல நெருக்கடியோடு வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆகவே ஆண்டவரே, இந்த ஐஸ்வர்யமோ வேண்டிய நன்மையோ தருகிற கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிப்பதற்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை எங்கள் வாழ்க்கையின் ஆதாரமாய் வைக்கிறோம். உம்மை நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆதாரமாய் வைத்து எல்லாவற்றையும் நாங்கள் உம்மை சார்ந்து செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மை விட்டு விலகாமல், உம்முடைய வழியை விட்டு விலகாமல், உம்முடைய வார்த்தையை விட்டு ஆண்டவரை விலகி போகாமல், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வழிகளில் நடந்து உம்மை எங்கள் வாழ்க்கையின் ஆதாரமாய் வைப்பதினால் நீர் உண்டு பண்ணுகிற சகல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்வில், எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் நீர் உண்டு பண்ணுகிற மாற்றங்களை நாங்கள் ஆண்டவரை அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் அப்படி ஆசீர்வதியும். உங்களுடைய நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக.
அவன் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.